calendar tricks. So question எப்படி இருக்கும்னா date month year அதே மாதிரி date month year இந்த கம்பேர் பண்ணி என்ன டேன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டேட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மந்த் அண்ட் இயர் சேமாக இருக்கும், அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் இயர் வந்து சேமாக இருக்கும், மந்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் மந்த் வந்து சேமாக இருக்கும், இயர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேட் மந்த் இயர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து என்ன டேன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைப் வந்து தெரிஞ்சிருக்கணும்னா இந்த 3 டைப்ஸுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்குற டைப் பார்த்தீங்கன்னா டேட் மந்த் இயர்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது டே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பாருங்கள், இஃப் 18th March 2011, ஸோ 18th March 2011 வாஸ் ஃப்ரைடே, இது வந்து ஃப்ரைடே இருக்கு. தென் வாட் வில் பி த டே ஆன் 25th August 2013? Then what will be the day on 25th August 2013? ஸோ அதுக்கு டே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆல் 3 டைப்ஸுமே வந்து இங்கே இன்கார்பரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப் அங்கே என்ன அப்ளை பண்ணுமோ அதே தான் இந்த ஃபோர்த் டைப்புக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட் ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ 25 மைனஸ் 18, ஸோ இது ரெண்டு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கிடைக்கும். ஸோ இந்த 7 கிடைக்கிற ஆன்சரை வந்து டிவைட் பை 7 பண்ணுங்கள், அதோட ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ இந்த பார்ட்டுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, வர ஆன்சர் டிவைட் பை 7 பண்ணுறீங்க, இதோட ரிமைண்டர் தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ விச் இஸ் 0. ஸோ இந்த டேட் பார்ட் மட்டும் நம்ம தனியாக சால்வ் பண்ணோம். ஸோ ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சது. ஸோ அதனால் இங்கே 0 எழுதிப்போம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் என்ன மந்த் டு மந்த் கொடுத்துருக்காங்க, மார்ச் டு ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான தனியாக நம்ம பார்க்கலாம். ஸோ மார்ச் டு ஆகஸ்ட் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எழுதும் போது மார்ச், ஏப்ரல், தென் மே, ஜூன், ஜூலை, தென் டில் வந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஆகஸ்ட் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங் எதில் இருக்குது, மார்ச்லேருந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, பட் ஆகஸ்ட் வேணாம். ஸோ இதில் எவ்வளோ டேஸ்ன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்ச் வந்து 31, தென் ஏப்ரல் வந்து 30, தென் மே வந்து 31, தென் ஜூன் வந்து 30, ஜூலை வந்து 31. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டிவைட் பை 7 பண்ணணும். கொடுத்துருக்க டேஸை டிவைட் பை 7 பண்ணுங்கள். உங்களோட ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ ரிமைண்டர் தான் இங்கே எல்லாமே நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா மார்ச்க்கு வந்து இந்த 31 டிவைட் பை 7 பண்ணுங்கள், 3 கிடைக்கும். இங்கே 2 கிடைக்கும். 31க்குலாம் 3 தான் கிடைக்கும், 30க்குலாம் வந்து 2 தான் கிடைக்கும். ஸோ இதை எழுதிட்டோம். தென் இது கிடைச்சோடனே ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 3 3 are 9, 9 + 2 வந்து 11, 11 + 2 பார்த்தீங்கன்னா 13. ஸோ இந்த 13 டிவைட் பை மறுபடியும் 7 பண்ணுங்கள். ஸோ 13 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வந்து 7. ஸோ இந்த 13 மைனஸ் 7 நீங்கள் பண்ணணும், விச் இஸ் 6. ஸோ இந்த ரிமைண்டர் தான் மறுபடியும் நம்ம எழுதுகிறோம். ஸோ இதை நீங்கள் டேஸை டிவைட் பை 7 பண்ணோம், ஆன்சர் கிடைச்சது. ஆன்சர் விச் மீன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு உங்களோட ரிமைண்டர் தான். இந்த ரிமைண்டர்லாம் மறுபடியும் ஆட் பண்ணி டிவைட் பை 7 பண்ணுறீங்க, அதோட ரிமைண்டர் ஃபைனலாக கன்சால்டேஷன் எடுத்துக்கிறோம், விச் இஸ் 6. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட் பார்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ மந்த் பார்ட்டுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 6 கிடச்சிருக்கு. ஸோ மார்ச் டு ஆகஸ்ட் இதுக்கு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து 6. எல்லாமே நம்ம வந்து ரிமைண்டர் தான் எழுதியிருக்கோம். இங்கே வந்து இயர் வந்து என்னென்ன பார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2011 to 2013 கொடுத்துருக்காங்க. 2011 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2012, இந்த 2013 வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கோடு இருக்குது. ஸோ ஃபார் ஆர்டினரி இயர் கோட் வந்து 1, ஃபார் லீப் இயர் கோட் வந்து 2. ஆர்டினரி இயரா லீப் இயரானு உங்களுக்கு எல்லாருக்குமே கால்குலேட் பண்ண தெரியும். ஸோ 2011ன்றது வந்து ஆர்டினரி இயர், ஸோ கோட் வந்து 1. 2012 நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லீப் இயர், ஸோ கோட் வந்து 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா விச் இஸ் 3. இதுதான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0 + 6 வந்து 6, 6 + 3 பார்த்தீங்கன்னா 9. ஸோ கிடைக்கிற ஆன்சரை மறுபடியும் வந்து 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 9 டிவைட் பை 7 பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வந்து 7. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும், 2. ஸோ மறுபடியும் ரிமைண்டர் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரிமைண்டர் வந்து 2 கிடச்சிது. ஸோ இந்த ஃப்ரைடே கூட +2 பண்ணிங்கன்னா ஃப்ரைடேக்கு அப்புறம் சாட்டர்டே, தென் சண்டே.
ஸோ சண்டே தான் ஆன்சர். வாட் வில் பி த டேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சண்டே தான் வந்து ஆன்சர். ஸோ ஃபைனலாகவும் நீங்கள் ரிமைண்டர் எழுதின பின்னாடி ஃபைனலாகவும் நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பை 7 தான் பண்ணுறீங்க. அதோட ரிமைண்டர் தான் கொடுத்துருக்க டே ப்ளஸ் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If 5th June 2017 was Monday, what will be the day on 25th September 2020? ஸோ 5th June 2017, 25th September 2020. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மந்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டைப் 4 கேட்டகரியில் ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டே, பட் இது என்ன டேன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இயர் மாதிரி தான் இருந்தது. இங்கே 2011 கொடுத்துருந்தாங்க, இங்கே 2013 கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே ஆர்டினரி இயர். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017ன்றது வந்து ஆர்டினரி இயர், 2020ன்றது வந்து லீப் இயர். ஸோ இந்த ஆர்டினரி இயர் டு லீப் இயர் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரிக் இருக்குது ஃபாலோ பண்ண. பார்த்தீங்களா, ஆர்டினரி டு ஆர்டினரி இயர் இருக்கும்போது அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டு லீப் இயர் வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் மட்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் எப்பயும் போல நீங்கள் பண்ண முடியுது. ஸோ 25 - 5 பண்ணிங்கன்னா 20, அதே டிவைட் பை 7 பண்ணுங்கள். அதோட ரிமைண்டர் நீங்கள் எழுதணும். ஸோ இங்கே ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். பட் ஃபைனலாக தான் வந்து ஒரு +1 மட்டும் நம்ம ஆட் பண்ணோம். பிகாஸ் ஆஃப் இந்த லீப் இயர்க்காக +1 நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஆர்டினரி டு ஆர்டினரி பண்ணும்போது அந்த +1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டேங்க. வேறு ஆர்டினரி டு இந்த ஃபைனல் வந்து லீப் இயர் இருக்கும்போது +1 ஆட் பண்ணுவீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்பயும் போல தான். ஸோ நான் சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 7 பண்ணும்போது ரிமைண்டர் 6 கிடச்சது. நெக்ஸ்ட் இந்த ஜூன் டு செப்டம்பர் எப்பயும் போல நீங்கள் பண்ணணும். டேஸ் எழுதி டிவைட் பை 7 பண்ணணும். பார்த்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். ஜூன் டு செப்டம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மட்டும் எழுதுவீங்க, செப்டம்பர் எழுதக்கூடாது லாஸ்ட்டில். ஸோ எவ்வளோ டேஸ்ன்னு எழுதிட்டு டிவைட் பை 7 பண்ணணும். அதோட ரிமைண்டர் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ஃபைனலாக ஆட் பண்ணணும். தென் டிவைட் பை 7 பண்ணுவீங்க. அதோட ரிமைண்டர் என்ன கிடைச்சது? 1 கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும்? 1 கிடச்சிது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 இருக்கு, தென் 2018, தென் 2019, 2020 வந்து எழுதக்கூடாது. தென் 2017 பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இயர், அதோட கோட் வந்து 1. 2018ன்றது அகைன் ஆர்டினரி இயர், அதோட கோட் 1. 2019ன்றது ஆர்டினரி இயர், அதோட கோட் 1. லீப் இயர்னா தான் கோட் வந்து 2ன்னு பார்த்தோம். ஸோ 1 + 1 + 1 which is 3. ஸோ இங்கே 6 கிடச்சது, இங்கே 1 கிடச்சது ரிமைண்டர். இங்கே ரிமைண்டர் என்ன கிடச்சது? 3 கிடச்சது. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி 6 + 1 is 7, 7 + 1 is 7 + 3 is 10. 10 மறுபடியும் என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ இந்த மண்டே + 3 நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ மண்டே + 3 பண்ணும்போது டியூஸ்டே, தென் வெட்னஸ்டே, தென் தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே நான் ஆன்சர் பண்ணிடக்கூடாது. நான் சொல்லியிருந்தேன் ஆர்டினரி இயர் டு லீப் இயர் நீங்கள் வரும்போது +1 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ தேர்ஸ்டே கூட +1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா which is Friday. So இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா Friday. ஸோ மண்டே இருந்தது, நமக்கு ரிமைண்டர் 3 கிடச்சது. +3 பண்ணும்போது டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே. பட் தேர்ஸ்டே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இங்கே லீப் இயர் இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் ஆர்டினரி, இங்கே லீப் இயர் கொடுக்கும்போது +1 ஆட் பண்ணணும். ஸோ தேர்ஸ்டே கூட +1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரைடே கிடைக்கும். Thank you so much for watching this video.